ஏற்பாடு செய்தது. கரடி முக்கியமல்ல. நீ உன்னுடைய கணவனிடத்திலே மிகுந்த அன்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கரடி நாடகம் ஆடினேன். எல்லா பெண்களுமே என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய கணவன் எனக்கு உரிமை உள்ளவன், அதனால் நான் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். அது எங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டினிலே நீங்கள் தனிமையில் இருக்கிற பொழுது உங்களுடைய கணவனை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம். ஆனால் பொதுவான இடங்களிலே வருகின்ற பொழுது அந்த கணவன் என்கின்றவனுக்கு சரியான மரியாதை கொடுத்தீர்களே ஆனால் அடுத்தவர்களும் உங்களை பார்த்து அவருக்கு நல்ல மரியாதை கொடுப்பார். ஒரு குரு இருக்கிறார் என்றால் அந்த குருவின் மூலமாக படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இந்த குருன்னு சொல்ற பொழுது நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க எல்லாம் சின்ன பசங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. கிடையாது. வயது முதிர்ந்து சிலருக்கு கூட அவர்கள் குருவாக இருப்பார்கள். இவர்கள் அவரை விட வயதில் சிறியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களும் இந்த குருவை பார்த்த உடனே நமஸ்கரிக்க வேண்டும் என்கின்ற பொழுதில் வந்து வணங்கி நமஸ்காரம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நமஸ்கரிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கிற பொழுது உங்களுக்கு குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. அதேபோல் கணவனுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், தனது தந்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்லுவார்கள். எல்லா விஷயமுமே பழக்கத்தின் மூலமாக தான் இங்கு உருவாக்கப்படுகிறது. நான் எப்படி நடந்து கொள்ளுகின்றேனோ அதே போல்தான் என்னுடைய குழந்தைகளும் என் வழி வருகிறது. அப்படியானால் நான் அவர்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் தந்தையை வணங்க வேண்டும், தாயை வணங்க வேண்டும். அவர்களை தகாத வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடாது. கணவனை நல்ல வார்த்தைகளை சொல்லி அழைக்க வேண்டும். கணவனுக்கு நிறைய பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பெயர்களெல்லாம் தேய்ந்து டா என்று நிற்கிறது. அது மாதிரி அழைக்காமல், பெயர் சொல்லி அழைக்காமல் கணவனை அன்போடு நடத்தினீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் சிறக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தந்தையை எப்படி நடத்துகிறார்கள், தாயை எப்படி நடத்துகிறார்கள்? நான் முதலே சொல்லியிருக்கிறேன், இந்த பிதுர் சாபங்கள் எங்கிருந்து தோன்றுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில மரியாதைகளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏன் இதை செய்யணும்? எங்க அப்பா எனக்கு எதுவுமே செய்யவே இல்லையே, சொத்து சேர்த்து வைக்கல, என்னை நல்ல விதமாக படிக்க வைக்கல, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல, நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் நடந்ததாக இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுடைய தாயும் தந்தையும் இதை பட்டினத்தார் மிக சிறப்பாக ஒரு குழந்தை பிறப்பதிலிருந்து இறக்கும் வரை சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தந்தை அப்படிங்கிறவர் அவருக்கு வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், அவர் படிக்காதவராக இருக்கலாம், அவர் ஏமாளியாக கூட இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அவர் தந்தை. அதே போல் சில தாய்களை பார்த்தால் ரொம்ப வெகுளியா இருப்பாங்க. நீங்க எதை சொன்னீங்கனாலும் அவங்க நம்புவாங்க. நீங்க எதை சொன்னாலும் நம்புறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஏமாற்றக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா மனசறிந்து செய்கின்ற தவறுகளுக்கு
நீங்கள் தெரிந்து செய்கின்ற தவறுகளுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. தெரியாமல் செய்கின்ற தவறுகளுக்கு ஒரு 20% தண்டனை உண்டு. அப்ப இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இது அருமையான வார்த்தைகள் அல்லவா? ஏன்னா ஒரு தாய் அப்படிங்கிறவ எப்படின்றத தெரிஞ்சுங்க. அவங்களுடைய ஜீன்ல தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த வெள்ளை அணுக்கள் தான் உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு அவள் கொடுத்த தாய்ப்பால் தான் வெள்ளை அணுக்களாக இருக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தாய்க்கு கோயில் கட்ட வேண்டாம். உங்கள் மனதிலே ஒரு இடம் கொடுங்கள். கண்டிப்பாக இந்த பிதுர் சாபத்திலிருந்தும் மூதாதையர்கள் சாபத்திலிருந்தும் விடுபடலாம். தாய் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு வார்த்தை. அதற்கு சிவபெருமான் சில இடங்களில் அந்த தாயை பற்றி கூறுகின்ற இடங்களாக வைத்திருக்கிறார். 54 இடங்களில் இந்த சக்தி பீடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சக்தி பீடங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமாக நான் இந்த சக்தி பீடங்களை பற்றி விவரமாக உங்களுக்கு கூறுகிறேன். முதல் சக்தியாக முதல் பீடமாக இருக்கக்கூடியது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை. ஒவ்வொரு சக்தி பீடமாக இந்த சக்தி பீடங்களில் எல்லாம் இந்த தாயை பற்றி மிக அருமையாக வர்ணித்து அந்த சுவாமியை வழிபாடு செய்கிறார்கள். நமக்கு நேராக இருக்கக்கூடிய தெய்வம் கடவுளும் மனிதனும் தெய்வமாகலாம். நமக்கு கண்முன்னே இருக்கக்கூடிய இந்த இரு தெய்வங்களையும் வழிபாடு செய்து இவர்களை நமஸ்கரித்து இவர்கள் மூலமாக நம்முடைய பாவங்களை களைந்து சந்தோஷமாக வாழலாம் என்று கூறுகிறேன். நன்றி.